அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். மேலும் 50 பணியிடங்களா? ஸோ டிஎன்பிசி 2024 ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிய அட்டவணையா திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்கா? மேலும் வேற எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா வேகன்சி? ஸோ என்னென்ன வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேற என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான். ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு அதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்க. ஸோ எதில் மெயின் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 50 வேகன்சியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த எக்ஸாமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ். டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ 50 வேகன்சி. ஸோ அதுக்குண்டான வேகன்சி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, 30ஆம் தேதி, இந்த மாசம் 30ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி லெவல் 605 பிளஸ் இங்க ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, சாரி இங்க 105, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் தான் 105 பிளஸ் ஒரு 50, 155 ஆட் ஆக போகுது. அப்ப இங்க ஒரு 105 விட்டுட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்க, 50 தனியா விட்டுருக்காங்க. சோ இதை பாக்குறப்ப நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸும் இதே மாதிரி பண்ணுவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 605 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஆனா 651 வந்துருந்துச்சு. டிப்ளமோ ஐடி லெவல் பாத்தீங்கன்னா 730 வேகன்சி, ஆனா 861 வேகன்சி வந்துருந்துச்சு. ஸோ இதன்படி பாக்குறப்ப சொல்லக்கூடிய வேகன்சில இருந்து கூட கூட தான் வர்றாங்க. அப்ப இந்த 861ன்றதும் கண்டிப்பா என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். 861ன்றது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அதை தான் வந்து ஆனுவல் பிளான்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. A planner is tentative. Is it published to enable the candidates to prepare themselves for the examination? There may be addition or deletions to examination mentioned in the planner. So இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் செய்யலாம், இல்லை டெலிட் பண்ணவும் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்குண்டான சிலபஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானோட லிங்கை கீழே வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸோட லிங்கையும் நான் கீழே வைக்கிறேன். சரிங்களா, போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் இபி டேஜ் அண்ட் கோ இருக்காங்க பாருங்க, இபி தரப்புல இருந்து ஒரு போஸ்ட் கூட இன்னும் விடல. இதுல ஏஇ இருக்கு, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறப்ப இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 861ன்றது பிளஸ் ஆகலாம். அதே மாதிரி இங்க 605 இருக்கிறதும் பிளஸ் ஆகலாம். மேபி வந்து எப்படி இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் விடுறாங்களோ, அதாவது இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்போ முடிஞ்சிச்சு, இப்போ 12ஆம் தேதி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் எழுதியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி வந்து அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனை விடலாம். இல்லாட்டி வந்து டிசம்பர்ல என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் வரைக்கும் போக மாட்டாங்க மேபி, இல்லாட்டி டிசம்பர்ல இன்னொரு ரிவைஸ்டு ஆனுவல் பிளான் வருவாங்க. அதுல நம்ம எதிர்பார்க்காத வேகன்சி, எதிர்பார்க்காத லெவலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து பணியிடங்கள் இன்னும் 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 மீண்டும் மீண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படலாம். நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருடம் ஒரு பொன்னான வாய்ப்பு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ தயவு செய்து அதுக்கு மெட்டீரியல் வேணுங்கிறவங்க தயவு செய்து கீழே rlacademy.com வெப்சைட் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் நீங்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு. வேணுங்கிறவங்க கீழே தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரப்போகுது. ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து 10வது என்ன கொடுத்துருக்காங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 5 17 வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 117 வேகன்சி அப்கமிங்ல இருக்கு. அது யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல வந்து என்னென்ன போஸ்ட் வரலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு இது எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 15ஆம் தேதியில இருந்து வந்தது. 15ஆம் தேதி வந்த நோட்டிபிகேஷன். அதுக்கு தான் எக்ஸாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சொன்ன மாதிரி எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டாங்க. சரிங்களா, இந்த 12ஆம் தேதி நடந்துச்சுல, ஸோ எக்ஸாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுல என்னென்ன வேகன்சி பாத்தீங்கன்னா ஒரு 20 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 20 டைப் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதை பாருங்க, அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல எந்தெந்த போஸ்ட் வரலையோ அந்த போஸ்ட் தான் இப்போ வரப்போகுது. எந்தெந்த போஸ்ட் வரலையோ அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, இப்ப வரப்போகிறது. சரிங்களா, அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. டிஎன்பிசி சிலபஸ் பேஜுக்கு போயிருங்க. டிஎன்பிசி சிலபஸ் பேஜ்
ஸோ அதோட லிங்கையும் நான் கீழே வைக்கிறேன் சரிங்களா, அதோட லிங்கையும் கீழே வைக்கிறேன். ஸோ இந்த சிலபஸ்ல போயிட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க கம்பைன்ட். அதே மாதிரி குரூப் 5 சர்வீசஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 5 சர்வீஸ்ன்றது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃப் தி அசிஸ்டன்ட், அதாவது தமிழ்நாடு செக்ரட்டரியேட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இதுல வரக்கூடிய ஒரு போஸ்டிங் தான். இதுதான் அடுத்து 50 வேகன்சி கொடுக்க போறாங்க. 30ஆம் தேதி இந்த வேகன்சி வரப்போகுது, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட். இதுல என்னென்ன போஸ்ட் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோஆபரேட்டிவ் ஆடிட் இருக்கு பாருங்க, இந்த போஸ்ட், ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஷரிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், வேற இந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த ரேடியோ பிசிக்ஸ், இதெல்லாம் வந்து இன்னும் வரல. மற்றதெல்லாம் மற்ற போஸ்டிங்லாம் 20 டைப்பா, மொத்தம் 40க்கு மேல வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. அதுல வந்து 20 போஸ்டிங் தான் விட்டுருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எது, இனிமேல் வரக்கூடிய அந்த 50 வேகன்சிஸ்ல தான் எடுக்க போறாங்க சரியா. அப்ப என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இன்னும் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுக்க போறாங்க சரிங்களா. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் தான் இருக்கு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் டைரக்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ பிஜி லெவலில் வந்து நல்லா முடிச்சிருக்கவங்க இந்த இதுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா வரப்போகுது. தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இதே மாதிரி அப்டேட்டுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.